என்னன்னு தெரியலையே, எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கே. 450 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னாங்கன்னா தாராளமா வாங்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த செல்லர்ஸ். ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜமுனா. இன்னைக்கு இந்த வீடியோவில் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண மேக்ஸிஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ், இந்த மேக்ஸி பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு. பட் இது ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற மேக்ஸி தான் இது. நான் வேணா மாடலோட இமேஜ் போட்டிருக்கேன், அது செக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்கிற ட்ரெஸ்ஸு எதனால ட்ரெண்டிங்குன்னு செக் பண்ணுறதுக்காக தான் நான் வாங்கினேன். அவ்வளோ குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்க தான் நான் சூஸ் பண்ணேன். தேங்க் காட் எனக்கு டிசப்பாயிண்ட் பண்ணல. எனக்கு நல்லாவே இருக்குது. ரேட் வைஸும் நல்லா இருக்குது, ஃபேப்ரிக் வைஸும் நல்லா இருக்குது. எனக்கு பார்க்கவும் நல்லா இருக்குது. எனக்கு என்னென்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 507 வாங்கினேன். இப்போ ரேஞ்ச் வந்து நல்லா ட்ராப் ஆயிருக்கு. 436 தான் இதோட ரேஞ்சு இப்போதைக்கு. அண்ட் இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு தரையிலே பரளுது, என் ஹைட்டுக்கு தரையில் பரல்ற நல்லா ஃப்ளோவியாக இருக்குது. அண்ட் இதோட லைனிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆங்கிள் கொஞ்சம் மேலே இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வந்து ரொம்ப நல்லா ஃப்ளோட்டியாக தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் கலர் பிங்க் கலர், கேர்ள்ஸுக்கு பிடிச்சதுக்கு உமன்ஸ்க்கு பிடிச்ச பேசிக் கலர் பிங்க். ஸோ அதனாலையும் வந்து இந்த ட்ரெஸ் வந்து ட்ரெண்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்ட் வந்து என்ன சொல்கிறது, ட்ரெடிஷ்னல் விரும்புகிற கேர்ள்ஸுக்கும் நல்லாயிருக்கும், அண்ட் வெஸ்டர்னைஸாக விரும்புகிற கேர்ள்ஸுக்கும் நல்லாயிருக்கும். எது நான் சொல்கிறேன்னா, ஆனால் ட்ரெடிஷ்னல்னால் நல்லா லாங்காக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது, ஃபுல் இருக்கிறதுனால அதுவும் அவங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இது மேக்ஸியாக இருக்குது. அண்ட் வந்து சிங்கிள் டயர் ட்ரெஸ்ஸு கீழே நல்லா ஃப்ளோட்டியாக இருக்குது. நம்ம இப்போ நடந்து இப்படி வளைஞ்சு போவோம், அந்த மாதிரி இருக்குது. அதனாலே வந்து நல்லாயிருக்கும், சில பேருக்கு பிடிக்கும். அண்ட் கை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு க்ரஷ் கொடுத்துருக்காங்க, எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பக்கமும் நல்லா எலாஸ்டிக் இருக்குது, நல்லா இருக்குது. இது நல்லா ஒரு பானைக் எது அவங்களுக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு ப்ளீட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குல்ல. குட்டியோண்டு ஒரு டிசைனுக்காக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. மேபி இந்த கவரேஜ் பண்ணோம், இங்கே வந்து பிளெயினாக இருக்கு, ப்ளீட்ஸ் வச்சிருக்காங்க, அது கவரேஜ் பண்ணணுக்காக இந்த ப்ளீட்ஸ் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பட் நல்லா இருக்கு. இந்த ப்ளீட்ஸ்லாம் வச்சு இந்த குட்டியா ஸ்டைலுக்காக ப்ளீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க நல்லா ப்ளீட்டியாக தான் இருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. கம்ஃபர்ட்டும் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ஆர்டர் பண்ண மீடியம் சைஸாக எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ரேட்டும் நல்லா இருக்கு, ஃபேப்ரிக்கும் நல்லா இருக்கு, பார்க்க அட்டையரும் நல்லா இருக்கு, அண்ட் கலரும் நல்லா இருக்கு. அதனால தான் இது வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு நான் நினைக்கிறேன். இது டிசப்பாயிண்ட் ஆகிற அளவுக்கு எனக்கு எதுவுமே வந்து இல்லை, எல்லாமே எனக்கு நல்லா தான் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பேக் நெக்கும் பார்த்தீங்கன்னா மோடரேட்டாக தான் இருக்கு, இதுக்கு நாட்டில் எதுவும் கொடுக்கல, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது பிரிண்ட் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் பிரிண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பூ இலை அந்த மாதிரி இருக்கிறதுனால பொட்டானிக்கல் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. மோரோவர் ஓவராலாக வந்து இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒர்த் ஃபார் ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே ஒர்த் ஃபார் ப்ரைஸு. 436க்கு ஒரு இவ்வளோ பெரிய மேக்ஸி நம்ம வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸு நீங்கள் வெளியே போனால் இந்த ஒரு ட்ரெஸ்ஸு 450 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னாங்கன்னா அது ஆழமாக வாங்கலாம். அதுவும் நல்லா நம்ம எதுவுமே எஃபர்ட் போட வேணாம், போட்டோமா போயிட்டே இருக்கலாம், அந்த மாதிரியான ட்ரெஸ் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ். வாங்க ஃபுல் வீடியோ பார்த்தல எப்படி இருக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இந்த பொட்டிக் மேக்ஸி தான். இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எதனால நான் சொல்லிடுறேன்னா, ரீசெண்டாக வந்து யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் அவங்க நிலா நடராஜன் சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பொட்டிக்கை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணிப்பாங்க. லிட்ரலி இதே கலர், அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா நெக் ஃபினிஷிங்கு ரொம்ப அழகாக இருக்கு. அதுலேயே இந்த ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஸ்டோன் ஒர்க், கட் ஸ்டோன் ஒர்க்னு நினைக்கிறேன் நான், தெரியுதா? ஐ எம் நாட் ராங், எனக்கு தெரியல, சாரி. அந்த மாதிரி ஃபினிஷிங்கில் இந்த ஒரு மான் மாதிரிலாம் வச்சு கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்க ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது, கிளாஸியாக இருக்குதுக்காக தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுக்காக விட்டுட்டேன். பட் ஆனால் மீஷோவில் ரேண்டமாக ஸ்க்ரோல் பண்ணும்போது கிடச்சிது எனக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1015, 1015 ரூபாய், ரொம்ப நல்லா இருக்கு. தாராளமாக வாங்கலான்றேன் நான். எதுக்காக நான் சொல்றேன், இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா வெல்வெட். இதோட கலர் பார்த்தீங்கன்னா பர்பிள் கொடுத்துருக்காங்க, பர்பிள் மீஷோவில் கொடுத்துருக்காங்க. பட் இதோட கலர் ஒரிஜினல் கலர் பார்த்தீங்கன்னா ஒயின் கலர் மாதிரி இருக்கு. அண்ட் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆங்கிள் கொஞ்சம் மேலே இருக்கு, இவ்வளோ மேலே இருக்கு, அவ்வளோதான். இதுக்கு லைனிங் பார்த்தீங்கன்னா முட்டிக்கு கொஞ்சம் கீழே இருக்கு, இப்படிதான் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ரொம்ப நல்லா தான் இருக்கு, ரொம்ப பிடிச்சி, ரொம்ப திக்கா இருக்கு. அண்ட் சைட்ல பஃப்ஸ் கொடுத்துருக்காங்க எலாஸ்டிக் வச்சு, ரொம்ப நல்லா இருக்கு. தெரியுது அவங்களுக்கு. இது வந்து டைமண்ட் நெக் ஃபினிஷிங் நினைக்கிறேன், ரொம்பவே நல்லா இருக்கு. இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நல்லா இருக்கு அழகுன்றேன்னு நினைக்காதீங்க, அந்த அளவுக்கு ஒர்த் ஃபார் மணியா இருக்கு. காஸ்ட்லியான ரேஞ்ச் தான் இது, பட் ஆனால் ஒர்த் ஃபார் மணினா தாராளமாக கொடுக்கலாம் நம்ம, அந்த அளவுக்கு இருக்கு. இது ப்ளீட்ஸ் வச்சு கொடுக்கல,
அனார்கலி டைப் தான். சி எவ்வளோ அழகா ப்ரீட்டியா தெரியுது பார்த்தீங்க உங்களுக்கு. இன்னும் நம்ம நடக்கும் போது இப்படிலாம் திரும்போதுலாம் ரொம்ப அழகா நம்மளோட சேர்ந்து இப்படி நடனம் ஆடுவது அவ்வளோ அழகா இருக்கு. இந்த இதுலயே வந்து இன்னும் 4 கலர் அவைலபிளா இருக்கு. இது வந்து பர்பிள்ல இருக்கு அண்ட் பிளாக்ல ஒன்று இருக்கு அண்ட் வந்து மெரூன்ல இருக்கு அண்ட் ப்ளூல ஒன்று இருக்கு. ரொம்ப டார்க் ப்ளூ, ஸ்கை ப்ளூ கலர் டார்க் ப்ளூல இருக்கு கொஞ்சம். ஒரு ஃபுல் வீடியோ காட்டுறேன் எப்படின்னு பார்த்துலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மேக்ஸி தான். இந்த மேக்ஸி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுனாலன்னு சொல்கிறேன், இதெல்லாம் லாங் மேக்ஸி. இதோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒயிட் வித் ஒரு காஃபி கலர் நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் இன்னொரு கலர் இருக்குது, ஒயிட் வித் ப்ளூவில் இருக்குது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் உடனே குடுக்கேன்னு கிராப் பண்ணுறேன்னு. இங்கே வந்து க்ரஷ் கொடுத்துருக்காங்க, தெரிதா? எலாஸ்டிக் வச்சு க்ரஷ் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆக்சுவலி ரொம்ப ஃபேஷனைஸ்டு. இது வந்து நம்ம நாட் பிரித்து வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து நம்ம பவ் மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இது ஓப்பன் வச்சு ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது. ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு நார்மல் டைமண்ட் நெக், லைட்டாக ரொம்ப டீப் இல்லை, ரொம்ப மேலே கிடையாது, கரெக்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா மாடலுக்கு ரொம்ப நாளாக கீழே பரல காட்டுறாங்க. பட் எனக்கு அப்படி இல்லை, லைட்டாக எனக்கு ஆங்கிள் லென்த்துக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கு வந்து சிங்கிள் டயர் ட்ரெஸ் மாதிரி இது ஆக்சுவலி. இதுவே வந்து ப்ளீட்டியாக கொடுத்துருக்காங்க. அது கீழே சிங்கிள் டயருக்கு கீழே இன்னும் ப்ளீட்டியாக கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியலையே, எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கே. அவ்வளோ வரக்கூடாது மீஷோ, ஏன் இப்படி வருதுன்னு தெரியல. பட் தேங்க் காட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க் ஃபார் த செல்லர்ஸ். இப்படியும் நிறைய செல்லர்ஸ் நல்லாவும் இருக்காங்க, ஃபேக்காக கொடுக்குற செல்லர்ஸும் இருக்காங்க, ஃபேப்ரிக் நல்லா இல்லாமல் டேமேஜ் ஆகி கொடுக்குற செல்லர்ஸும் இருக்காங்க. பட் நம்ம தான் பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? பட் தேங்க் காட் எனக்கு நல்லபடியாக வந்திருக்கு. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இது வரைக்கும் நல்லா வந்திருக்கு. இன்னும் நான் வேர் பண்ணி பார்க்கல, மற்றதான் நான் வேர் பண்ணதுக்கப்புறம் அதே ரிவ்யூ சொல்கிறேன் நான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 661. தாராளமாக நல்லா இருக்குது. ஃபேப்ரிக் வந்து அதில் மென்ஷன் பண்ணலை. ஃபேப்ரிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எனக்கு திங்க் ரயான் பிளண்டுன்னு நினைக்கிறேன் நான். அப்படி தான் இருக்குது. இதுக்கு வந்து லைனிங் வந்து மேல் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க, கீழேலாம் சுத்தமாக கொடுக்கல. இது டிரான்ஸ்பரன்சியாகவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு, நல்லாவே இருக்குது. இது வந்து லிட்டரலி ஒயிட்னா பியோர் ஒயிட் கிடையாது, ஆஃப் ஒயிட் பேஜ் கலர் இது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த லாண்டர் கலரில் இருக்க மேக்ஸி தான் பார்க்க போகிறோம். இந்த மேக்ஸி எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, ரீசெண்டாக வந்து இந்த காதி காட்டன் அண்ட் மல்மல் காட்டன்லாம் வந்து ஒரு சாரீ இருக்கும், ஹேண்ட் பெயிண்டிங் பண்ண மாதிரி, ஃப்ளார் ஹேண்ட் பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் இது வாங்கினேன். பட் ஆனால் எனக்கு என்னென்னா நல்லா இருக்குது. பட் இந்த கட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே இருந்துருக்கான்னு தோணுது. இன்னும் தொப்புள் கிட்ட வரைக்கும் இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் வச்சு கொடுத்துருக்காங்க, பஃப் வச்சுருக்காங்க, டைமண்ட் நெக்னு நினைக்கிறேன் நான். இஃப் ஐ எம் நாட் ராங், ப்ளீஸ் தப்பாக இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். நான் நெக் வந்து நல்லா க்ளோஸாக நெக்கில் தான் இருக்குது. இதுக்கான ஹைட் பார்த்தீங்கன்னா நல்லா எனக்கு முட்டிக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்குது. லைனிங் கிடையாது இதில். இது அதில் ஒன்று டிஃபால்ட்டு, 2 டிஃபால்ட். இந்த ஹைட் இங்கே கம்மி பண்ணியிருக்காங்க, அதிகமாக வச்சுருக்காங்களா, அண்ட் அது லைனிங் கொடுக்கல, திக்காக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. பியோர் காட்டன் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ரேஞ்ச் வந்து 644 நான் வாங்கினேன். எஸ் நல்லாவே இருக்குது. எனக்கு வந்து பெயிண்டிங் கிடையாது, வந்து எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க, த்ரெட் எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க, நல்லாவே தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிதான் இருக்குது. ஃபுல் வீடியோ பார்த்துலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒயிட் கலர் இருக்க மேக்ஸி தான். இது நல்லா என்னோட ஹைட்டு ஃபுல்லாக இருக்குது, நல்ல லாங்கு, நல்லா லென்த்து, ரொம்ப நல்லாவே இருக்குது. இது ரேஞ்ச் பார்த்தா 384. தாராளம் வாங்கலாங்க, 384லாம். இது நான் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா விஸ்காஸ் ரேன் கொடுத்துருக்காங்க. பட் லுக்ஸ் லைக் வந்து நல்லா தான் இருக்குது, காட்டன் பிளண்டுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நான் மீடியம் சைஸாக ஆர்டர் பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. பிளாக் வித் ஒயிட்டில் காம்பினேஷன் கொடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, நல்லா ஒரு வி நெக்கு, நல்லா ஒரு த்ரெட் எம்ப்ராய்டிங்கில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கிறது. இதுவும் வந்து டபுள் டயர் பேட்டர்ன் தான். இது நல்லா இருக்கு. கீழே வந்து அந்த டாசல்ஸ் மாதிரி இது கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு, பபிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. பேக் நெக் வந்து க்ளோஸ்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன், நானும் வாங்கலாம். இதுக்கு வந்து லைனிங் கொடுக்கல,
லைனிங் கொடுக்கலங்க, லைனிங் கொடுக்கல. பட் டிரான்ஸ்பரன்சியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இல்லை. அதுதான் எனக்கு எந்த டிரான்ஸ்பரன்சியும் தெரியல. எனக்கு நல்லாவே இருக்குது. ஸோ தாராளம் போடலாம். ஏன்னா திக்காக இருக்குது, அதனால கொஞ்சம் நல்லா தாராளம் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பிளாக் கலர் மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து மேக்ஸிமம் சொல்லலாம். இல்லைன்னா நம்ம ஒரு வெஸ்டர்னைஸ்டாக ஒரு வந்து கோட் வந்து லாங்காக போட்டுட்டு இருக்கோம், நம்ம க்ளோஸ் நெக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம இது பார்த்தீங்கன்னா காலை வச்சு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து பட்டன் டைப் கிடையாது, சும்மா டிசைனுக்காக பட்டன் மாதிரி வச்சுருக்காங்க. இது கை ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இது மடிச்சு தச்சுலாம் கொடுக்கல, ஜஸ்ட் டிசைனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது விற்கு ஃபுல்லாக அழகாக பிளாக், கீழே பார்த்தீங்கன்னா அதில் மல்டி கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டோ கிட்ட மட்டும் அழகாக ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஓப்பன் வந்து நம்ம வேர் பண்ணிப்போம், ஸ்ட்ரக் வந்து வேர் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த பேட்டர்ன் நினைக்கிறேன். பட் எனக்கு என்னென்னா இந்த காலர் மட்டும் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ண வச்சுக்கோங்க, அதனால நம்ம ஸ்டைலாக தெரியும். ஸ்டிச் கூட பண்ணிட்டா கூட அழகாக நின்றும். அப்படி நல்லா இருக்கும். அது ஒரு வீ நெக்லையும் ஸ்டைலாக விஷயமும் இருக்கும்போது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் யாராவது வாங்குறதா இந்த மாதிரி பேட்டர்னே நிறைய பேர் வேர் பண்ணுவாங்க. நல்லா ஃபுல்லாகவும் இருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிடிக்கலன்னா கொஞ்சம் கொடுத்துருவாங்க. இதுதான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நான் ஃபீல் ஏன்னா கீழே ஃபுல்லாக நல்லா மல்டி கலர்ஸ், மேலே ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குது. இங்கே ஒரு பெல்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். நான் ஃபெல்ட் இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 638. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா விஸ்கஸ் ரைன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா இருக்குது. மோசம்னு சொல்ல முடியாது. பட் நான் மீன்ஸ் ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் பட் எனக்கு கொஞ்சம் லூஸியாக தெரியுது மாதிரி இருக்குல்ல. ஸ்டில் ஃபைன், நல்லா தான் இருக்குது. பார்க்க ரொம்ப டைட்டாக போட ரொம்ப நல்லா இருக்காது, பட் நல்லா தான் இருக்குது. இது ஒரு நல்லா ஜஸ்ட் ஒரு பெல்ட் போட்டு நம்ம ஸ்டைல் பண்ணால் ரொம்ப அழகாக வெஸ்டர்னாக இருக்கும். இது ஒரு ஷூஸு அந்த மாதிரிலாம் போட்டால் ரொம்ப கிளாஸியாக ரொம்ப வெஸ்டர்னாக இருக்கும். இல்லை நீங்கள் அப்படியே லிட்டரலே வந்து நார்மல் ட்ரெஸ் மாதிரி போடணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக வேர் பண்ணி நல்லா தான் இருக்கும். என்ன எனக்கு காலம் மட்டும் தான் எப்படி நல்லா இருக்கும் தோணுது எனக்கு. இப்படி இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியல, நல்லா இருக்கும். ஃபுல் பார்த்துலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இந்த பேஸ்டல் கலரில் இருக்க மேக்ஸி தான் பார்க்க போகிறோம். எஸ், இது வித் ஷாலோடு கொடுத்துருக்காங்க. பேண்ட் தான் இல்லை, நான் பேண்ட் இல்லாமல் ட்ரை பண்ணியிருக்கேன். காமெடியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்கிட்ட இப்போ பேஸ்டல் கலரில் எந்த பேண்ட் இல்லை, அதனால் இப்போதைக்கு உங்கள்கிட்ட ஜஸ்ட் காட்டுறேன் நான். இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் கொடுத்துருக்காங்க. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 470. தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப நாளாகவே வந்து ட்ரெண்டிங் கலர் தான் இது. இப்போ வந்து இந்த மாதிரி மல்டி கலரில் வந்து ஆலியா பட் போட்டிருப்பாங்க. அண்ட் சாரீஸும் ட்ரெண்ட் ஆச்சு. அதில் இந்த ட்ரெஸ் மேக்ஸி வந்து ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஏன்னா நான் அப்போ ரொம்ப வருஷமாகவே இந்த மேக்ஸி நான் பார்த்துட்ருக்கேன். நல்லா தான் இருக்கும். இதோட ஃபேப்ரிக் நல்லா தான் இருக்குது, ரொம்ப நரநலாம் இல்லாமல் இருக்குது, சாஃப்டாக தான் இருக்குது. இதுக்கு வந்து ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆங்கிளுக்கு நல்லாவே கொஞ்சம் மேலவே தான் இருக்குது. அண்ட் இது வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க, முட்டிக்கு நல்லா கொஞ்சம் கீழவே இருக்குது, நல்லா இருக்குது. ஷால் பார்த்தீங்கன்னா ஷிஃபான் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஈக்குவலண்ட்டாக இதோட கலர்ஸ் கொடுக்கணுமேக்காக ஃபுல் லென்த் வரையும் கொடுத்துருக்காங்க. தெரியுது அவங்களுக்கு. மீடியம் சைஸ் தான் ஆர்டர் பண்ணி தான் மீடியம் சைஸாக ரிசர்வ் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதோட ஃபுல் வீடியோ பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, வீடியோ ரெண்டுக்கு இருந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தா இந்த மேக்ஸ் எதெல்லாம் பிடிச்சிருக்கு, எதெல்லாம் பிடிக்கல, இன்னும் வேறு அப்டேட் பண்ணிடணும்னு நினச்சிருந்தீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஜமுனா. நன்றி, வணக்கம், பாய்.